இங்கே ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு. அது அவருடைய கதை. ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால், ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம். அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார், பைக் வாங்கி கொடுக்கல. அது எதுக்கு சொன்னாருன்னு சொன்னாரா, உண்மையிலேயே சீரியஸாக சொன்னாரா என்னன்னெலாம் தெரியாது. ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பார். பேரே இல்லை. அப்போ அப்படியே இப்படி வேகம் இருக்குது. ஒரு படம் பூரா வேலை செஞ்சுருக்கோம். படம் முடிஞ்சு வந்து வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டைரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது சகஜம் தானே. அப்படி சண்டையாகி போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை. பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது. ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சினிமா பண்ணார். அவர்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் வேறு ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோடு இருந்திருந்தால் எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ளே வந்தது. நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது. அப்போ அந்த பேர் வராதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். என் மேலே கூட 100 தவறு இருந்திருக்கலாம். நானே கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை. எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர் தான். இன்றைக்கு வந்து பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் வந்து பாலா, சேரன், அமீர் அப்படின்னு அந்த ஒரே வரிசையில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர்.